செயின்ட் போர்ஃபீரியஸ் ஆஃப் காசா கிபி 4ஆம் நூற்றாண்டுல ஒரு வசதியான கிரேக்க குடும்பத்துல பிறந்திருக்காரு. 25வது வயசுல எகிப்தில் உள்ள ஒரு துறவு மடத்துல சேர்ந்திருக்காரு. சில ஆண்டுகளுக்கு பிறகு புனித நாடுகளுக்கு புனித பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பயணத்துல அவர் கண்ட இயேசுவின் பாடுகள் அவருடைய துறவு வாழ்க்கைய மேலும் உறுதிப்படுத்தியிருக்கு. யோர்தான் ஆற்றுக்கு பக்கத்துல உள்ள ஒரு குகையில அமைதியான ஜெப வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. இவரோட ஆழ்ந்த விசுவாசம் மற்றும் பரிசுத்த வாழ்க்கையின் காரணமா திருச்சிலுவையின் அருளிக்கங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இவரோட விருப்பம் இல்லாமையே பாலஸ்தீனாவில் உள்ள காசா நகரோட ஆயரா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. ஆயரானதுக்கு பிறகும் தன்னோட வாழ்க்கை முறையை மாற்றாம எளிய உணவு உண்டு, எளிய உடை உடுத்தி எளிய மக்களோடு வாழ்ந்திருக்காரு. அந்த காலத்துல கிறிஸ்தவ மக்களுக்கும் வேற்று மத மக்களுக்கும் இடையில இருந்த பதற்றத்தின் காரணமா கிறிஸ்தவ விசுவாசத்தை பரப்புறது சவாலாவே இருந்திருக்கு. அந்த சவாலையும் எதிர்கொண்டிருக்காரு போர்ஃபீரியஸ். ஒரு தடவை காசா பகுதியில மழை இல்லாம கடும் வறட்சி ஏற்பட்டிருக்கு. வேற்று மத மக்கள் அனைவரும் விரும்பும் மழையை பொழிய வச்சா தங்களோட நாட்டுல போர்ஃபீரியஸ அனுமதிக்கிறதா சவால் விட்டுருக்காங்க. போர்ஃபீரியஸ் ஜெபிச்சிருக்காரு, மழை பொழிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால வேற்று மதத்தை சேர்ந்த பல மக்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளா மாறியிருக்காங்க. அரசரின் துணையோட வேற்று மத கடவுள்களோட வழிபாட்டு தலங்களை அழிச்சிருக்காரு. தப்பறை கொள்கைகளை கடுமையா எதிர்த்திருக்காரு. பல கிறிஸ்தவ தேவாலயங்களை நிறுவியிருக்காரு. இறுதியா கிபி 420ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு போர்ஃபீரியஸ். February 26 செயின்ட் போர்ஃபீரியஸ் ஆஃப் காசா ஃபீஸ்ட் டே.